ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரீஸ்னு ஆலியா ஹேட் ஹர் ஃபீலிங்ஸ் இன் ரஷ்யன் சீசன் 1 எபிசோட் 12, அதாவது ஃபைனல் எபிசோடு தான் இன்றைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ஒரு எபிசோடில் ரொம்பவே வளவலன்னு சுற்றி ஒரு டீட்டெயிலில் சொல்லியிருப்பாங்க. பட் நான் அதை உங்களுக்கு டேரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அப்போ தான் உங்களுக்கு கதை புரியும். அண்ட் சில விஷயங்களை கொஞ்சம் நீங்கள் பார்த்தே புரிஞ்சுக்கோங்க. சரி வாங்க நம்ம இன்றைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆலியா ஹேட் ஹர் ஃபீலிங்ஸ் இன் ரஷ்யன் சீசன் 1 எபிசோட் 12, அதாவது ஃபைனல் எபிசோடு. சம்மர் ஸ்டார்ட் ஆக போதுங்கிறதுனால ஸ்கூல் முடிய போகுது. க்ளோசிங் செரமனியை கொடுக்கறதுக்காக ஆலியா ஃபர்ஸ்டே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கா. டிபேட்ல நீ தைரியமா பேசின மாதிரி எங்கேயோ பேச நம்ம ஹீரோ சொல்றான். நாளைக்கு நிறைய ஆடியன்ஸ் இருப்பாங்களேன்னு ஆலியா கேட்குமோ, பட் அது எதையுமே மாத்த போறது கிடையாது. நீ மனசுல இருக்கிறத தைரியமா பேச நம்ம ஹீரோ சொல்றான். நீ எப்படி அன்னைக்கு கேஷுவலா எல்லாரோட அட்டென்ஷனையும் கவர் பண்ண அப்படின்னு சொல்லி ஆலியா கேட்கவும், அது எக்ஸ்பீரியன்ஸ்ல தானா வந்தது. பட் உனக்கு ஒரு டிப்ஸ் இருக்கு நம்ம ஹீரோ ஒன்று சொல்லவும், இது ஒர்க் ஆகுமான்னு ஆலியா கேட்கறா. கண்டிப்பா ஒர்க் ஆகும் நம்ம ஹீரோ சொல்றான். என்ன ப்ராக்டிஸ் பண்றீங்களான்னு யோகி அந்த இடத்துக்கு வர, என்ன யோகி உன் முகமுடி அவர ஆரம்பிச்சிடுச்சு போல அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், ஏன் உனக்கு பயமா இருக்கு அப்படின்னு யோகி கேட்கறா. பார்த்தல இதுதான் இவ ஒரிஜினல் கேரக்டர் நம்ம ஹீரோ ஆலியாட்ட சொல்றான். ஏன்னா ஆலியா இன்னும் கான்ஃபிடன்ஸ் இருக்கான்னு யோகி கேட்கவும், நான் ஏன் பிரசிடென்டாக ஆசைப்படுறேன் நீ கேட்டல, அதுக்கான பதில நாளைக்கு நான் க்ளோசிங் செரமனில உனக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லி ஆலியா சொல்றா. உன்னோட இந்த விட்டு கொடுக்காத ஸ்பிரிட் தான் உன்னோட பிளஸே அப்படின்னு சொல்லி சோவா சொல்லவும், உங்களுக்குள்ள இருக்கிற இந்த காம்படிஷன் உங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை பாதிக்காம இருக்கிற வரைக்கும் எனக்கு சந்தோஷம் தான் நம்ம ஹீரோ சொல்லவும், உன்கிட்ட இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்பை நான் கெடுத்துக்கிட்ட மாதிரி நீ பேசுறேன்னு கேட்கவும், அப்பெல்லாம் இல்ல நம்ம ஹீரோ சொல்றான். என் மேல கோவமா இருக்கியான்னு சோவா கேட்கவும், என்னது கோவமா, இந்த எக்ஸ்பிரஷனை அப்படி சொல்லிட முடியாது. என்னோட டாகி நான் வளர்த்த மாஸ்டரையே கடிக்குதுன்னு கஷ்டப்படுறதா இல்ல தான் தகுதி என்னன்னு தெரியாம நடந்துகிட்ட அந்த நாய்க்கு நான் பாடம் கத்து கொடுக்கறதான்னு யோசிக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ வில்லத்தனமா சோவோட்ட பேசிட்டு இருக்கும்போது பிரசிடென்ட் அந்த இடத்துக்கு வந்திருக்கான். எல்லா பிளான்ஸும் ரெடியா இருக்கு. வழக்கமா பிரசிடென்ஷியல் கேண்டிடேட்ல யாரு ஃபர்ஸ்ட் பேச போறாங்க அப்படிங்கறத ராக் பேப்பர் சிசர் போட்டு டிசைட் பண்ணுவாங்க. பட் இவா கூட நான் மைண்ட் கேம்ஸ் விளையாட விரும்பல நம்ம ஹீரோ சொல்றான். காயின் டாஸ் பண்ணி அதை யாருன்னு முடிவு பண்ணலாம் அண்ட் அதை வேற யாராச்சும் ஒருத்தர் பண்ணட்டும் நம்ம ஹீரோ சொல்லுவோம். நான் பண்றேன் அப்படின்னு மாஷா சொல்றா. மாஷா நியூட்ரலான பர்சன், நம்ம ஹீரோவோ சரி அப்படின்னு சொல்றான். காயினை டாஸ் பண்ண அப்புறமா தலையா போவான்னு டிசைட் பண்ணுங்க அப்படின்னு ஆலியாட்ட சொல்றாங்க. என் பிரதர் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் அதுக்கு கவுண்டர் கொடுக்குற மாதிரி நான் ரெண்டாவதா பேசுறதா, அப்படி இல்லைன்னா ஃபர்ஸ்ட் அவங்க பேசினாங்கன்னா ஜென்ரல் ஆடியன்ஸ் கைத்தட்டி அவங்க பக்கம் ஸ்ட்ராங் ஆயிரும். சோ நான் ஃபர்ஸ்ட் பேசுறதா அப்படின்னு யோகி கன்ஃபியூஷன்ல இருக்கா. ஆலியா தலை அப்படின்னு சொல்றா. பட் அதுல போ விழுந்திருக்கு. சோ இப்ப டிசைட் பண்ண வேண்டியது யோகி தான். ஒருவேளை பிரதர் என்ன கன்ஃபியூஸ் பண்றதுக்காக கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வில்லத்தனமா ஆக்டிங் போட்டானா. எஸ், என்னோட டார்கெட் என் பிரதர் கிடையாது, ஆலியா தான். என் பிரதர் என்ன ஸ்பீச்சை கொடுக்கான்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்தபடி நான் ரெடியாகி போய் ஸ்பீச்சை செகண்டா கொடுக்கறது கரெக்டா வராது. ஏன்னா ஆலியா ஃபர்ஸ்ட் பேசினா ஜென்ரல் ஆடியன்ஸ் அவளுக்கு கைத்தட்டி அவங்க மேட்சை டிரால முடிக்க பாக்குறாங்க அப்படின்னு யோகியோ புரிஞ்சுக்கிட்டு நான் ஃபர்ஸ்ட் பேசுறேன் அப்படின்னு சொல்லி அவ சொல்லியிருந்தா. நம்ம ஹீரோவும் ஆலியாவும் செகண்டா தான் பேச போறாங்க. அடுத்த நாள் என்ட்ரன்ஸ் செரமனியும் நடக்குது. பசங்க எல்லாம் சேஃப்டியா வீட்டுக்கு போங்க, இப்ப ஸ்டூடெண்ட் கவுன்சில் பேசுவாங்க அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் கவுன்சில் பிரசிடென்ட் வந்து பேசுறான். என்ன பிரசிடென்ட்டா செலக்ட் பண்ணதுக்கு என்னால முடிஞ்ச எஃபர்ட் போட்டு உங்களுக்கு எல்லாத்தையும் பண்ண அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பேச்சை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. மாஷாவும் வந்து நார்மலா பேசி முடிச்சுட்டு போறா. இப்ப அடுத்ததா நெக்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் பிரசிடென்ட் கேண்டிடேட் யோகி அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. இப்ப யோகியோ போயிட்டு பேச ஆரம்பிக்கிறா. அடுத்த வருஷம் பிரசிடென்ட் எலெக்ஷன்ல கலந்துக்கிட போறேன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்காக என்ன பண்ண போறேன்னு சொல்லி உங்க எல்லார் மனசுலயும் ஒரு கேள்வி இருக்கும். என்னோட ஒரு பார்ட் ஆஃப் விஷனை நான் அவங்க கிட்ட ஷேர் பண்ண விரும்புறேன். நான் பிரசிடென்ட் ஆனதுக்கு அப்புறமா ஸ்டூடெண்ட்ஸோட ஒப்பீனியனை நான் சீரியஸா எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். இந்த சஜஷன் பாக்ஸ் நம்ம ஸ்கூல்ல இருக்கிறது உங்கள எத்தனை பேருக்கு தெரியும்? நிறைய பேர் இதை யூஸ் கூட பண்ணிருக்க மாட்டீங்க. ஏன்னா நம்ம இதுல என்ன லெட்டரை போட்டாலும் யாரும் கண்ணுக்கிட போறது இல்லைன்னு தானே நீங்க நினைக்கிறீங்க. பட் நான் அப்படி கிடையாது. ஸ்டூடெண்ட்ஸோட சஜஷனை ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியா நான் ஏத்துக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பாக்ஸை நீங்க எல்லாரும் யூஸ் பண்ணணும் அண்ட் உங்க சஜஷன்ஸ் அண்ட் ட்ரீம்ஸை ரியாலிட்டி ஆக்குறதுக்கும் நீங்க என்ன பிரசிடென்ட் ஆக்கணும். அதுக்கு நீங்க எல்லாரும் எனக்கு ஓட் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கிடணும்னு நான் கேட்டுக்கிறேன். ஹாலோவின் கிறிஸ்மஸ் மாதிரியான ஃபங்க்ஷனையும் நம்ம ஸ்கூல்ல நடத்துறதுக்கு நான் சஜஸ்ட் பண்ண விரும்புறேன். ஆல்ரெடி நான் மிடில் ஸ்கூல்ல பிரசிடென்ட்டா இருந்து எப்படி ரன் பண்ணணுங்க எல்லாருக்கும் தெரியும். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு இந்த ஸ்டூடெண்ட் கவுன்சில்ல நான் பிரசிடென்ட் ஆனா இன்னும் இந்த ஸ்கூலை இம்ப்ரூவ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சோவா சொல்றேன். ஒண்ணுமே இல்லாத விஷயத்துக்கு கூட பெருசா பேசி கைத்தட்டல் வாங்குறா அப்படின்னு சொல்லி விபி பாக்குறா. ஆயனோ எதுக்காக யோகிய ரன்னிங் மேட்டா செலக்ட் பண்ணங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணணும். என் பேர் ஆயனோ, நான் சோவா ஃபேமிலி மேடா இருக்கிறேன். மாஸ்டர் யோகி ஒரு எக்ஸ்ட்ராடினரி டேலண்டட் பர்சன். அவளோட கைனஸ்க்கோ திறமைக்கும் அளவே இல்ல, அதனால தான் அவங்கள செலக்ட் பண்ண அப்படின்னு சொல்லி ஆயனோ ஸ்பீச் கொடுத்துட்டு இருக்கா. நான் சொன்ன கிரீட்டிங்ஸை மட்டும் மறந்துடாத சரியா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து ஆலியாவை சீரப் பண்ணிட்டு இருக்கா. கண்டிப்பா நீங்க யோகிக்கு ஓட் பண்ணீங்கன்னா அவங்க ஒரு பெஸ்ட் பிரசிடென்ட்டா இருப்பாங்க அப்படின்னு ஆயனோ வந்து தன்னோட ஸ்பீச்சை முடிக்கிறா. அடுத்ததா ஸ்டூடெண்ட் கவுன்சில் ட்ரெஷரர் ஆலியா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. யோகியா டைனோக்கு பயங்கரமான கைத்தட்டல் கிடைச்சிட்டு இருக்கு. ஆலியா பேச ஆரம்பிக்க போயிட்டா. பட் கைத்தட்டல்கள் நிக்கல, யாராவா பேச்சையோ கேட்கல. இப்ப ஆலியா போயிட்டு ரஷ்யன்ல பேச ஆரம்பிக்கவும் எல்லாருமே வந்து இப்ப என்ன பேசுறா அப்படின்னு சொல்லி அமைதியாக்கி அவளையே பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. பேசுறது ரஷ்யன் தானே, உனக்கு ஏதாச்சும் புரியுதா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காங்க. சாரி, நான் ரொம்ப நர்வஸா இருந்ததுனால ரஷ்யன் மோடுக்கு ஸ்விட்ச் ஆயிட்டேன்னு சொல்லவும் இவளுக்கு காமெடிலாம் பண்ண தெரியுமா அப்படின்னு சொல்லி எல்லாரும் சிரிச்சிட்டு இருக்காங்க. ஒருவேளை நாளைக்கு நம்ம செகண்டா பேச ஆரம்பிக்க போறோம்னா யோகி பேசினதுல ஆடியன்ஸ் மெய் மறந்து இருப்பாங்க. அவங்க அட்டென்ஷனை பக்கம் கொண்டு வர ரஷ்யன்ல பேச ஆரம்பி அப்படின்னு நம்ம ஹீரோ தான் சஜஸ்ட் பண்ணிருப்பான். என்னோட பேரு ஆலியா கோஜோ. போன வருஷம் தான் நான் இந்த அகாடமிக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கேன். இதுக்கு முன்னாடி பிரசிடென்டா இருந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எனக்கு எதுவும் கிடையாது. நான் இன்னும் நிறைய விஷயங்கள் கத்துக்கிட வேண்டியது இருக்கு. எல்லா விஷயங்களும் எனக்கு தெரியாதுதான். ஒரு விஷயத்த மட்டும் என்னால
கான்ஃபிடென்ட்டாக சொல்ல முடியும், இங்கே இருக்கிற எல்லாரை விடவும் நான் அதிகமாக ஹார்ட் ஒர்க் பண்ணுற ஒரு பர்சன். என்னோட ஐடியல்ஸை ரியலிஸ்டிக் ஆக்குறதுக்கு நான் கண்டிப்பாக ஹார்ட் ஒர்க் பண்ணி அதை நிறைவேற்றவோ செய்வேன். என்னோட பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸில் நிறைய ஃபெயிலியர்ஸும் இருந்திருக்கு. பட் மிடில் ஸ்கூல் ஃபெஸ்டிவலில் நாங்கள் ஒன்றா ஆர்கனைஸ் பண்ணி அவார்டே வாங்கியிருக்கோம். அண்ட் அதை நான் ஒன்றும் தனியாகவும் பண்ணலை. இப்போ நான் ஸ்டூடெண்ட் கவுன்சில் பிரசிடென்ட் ஆகிறதுக்கு எனக்கு தகுதி இல்லைன்னு எனக்கே தெரியும். நிறைய விஷயங்கள்ல நான் லேக்கிங்காக இருக்கேன். ஆனால் இன்னமும் நான் அவங்க முன்னாடி நின்று பேசிக்கிட்டு தான் இருக்கேன். ஏன்னா என்னால் ஹார்ட் ஒர்க் பண்ணி நான் எதுலெல்லாம் லேக்கிங்காக இருக்கணும் அது எல்லாத்தையும் கற்றுக்கிட முடியும். கொஞ்சம் கொஞ்சமாக நான் என்னோட தகுதிகளை வளர்த்துக்கிடுவேன். நெக்ஸ்ட் இயர் பிரசிடென்ட் கேம்பெயின் நடக்கும்போது அப்பவும் எனக்கு தகுதி இல்லைன்னு நான் நினைச்சேன். பிரசிடென்ட் எலெக்ஷன்ல இருந்தே நான் வித்ட்ரா பண்ணிக்கிட ரெடி தான். ஸோ ப்ளீஸ் எல்லாருமே என்னை கண்காணிச்சு நான் எப்படி மாற போறேங்கிறத பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஆலியா சொல்லவும் ஆலியாக்கு எல்லாரும் வேற லெவல்ல கை தட்டுறாங்க. இந்த கைத்தட்டல் இது எல்லாமே உனக்கானது ஆலியா, நீ வேற லெவல்ல பேசினா நம்ம ஹீரோ சொல்லிட்டு ஆலியாவை ஏன் நம்ம ஹீரோ செலக்ட் பண்ணான்னு போய் பேசணும். ஹலோ, நான் மாசச்சிகா கோசே, ஸ்டூடெண்ட் கவுன்சில் ஜெனரல் அஃபேர்ஸ். மிடில் ஸ்கூல்ல யோகிக்கு விபியா இருந்து பிஹைண்ட் த சீன்ஸ்ல இருந்த மாஸ்டர் மைண்ட் நான் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ காமெடி பண்றான். ஒரு நிமிஷம், அப்படின்னா நீ யோகி கூட தானே வைஸ் பிரசிடென்ட்டா ரன் பண்ணிருக்கணும், எதுக்கு ஆலியாவை செலக்ட் பண்ண? அப்படின்னா நீ யோகிக்கு சீட்டிங் பண்ணிட்டியா அப்படின்னு நீங்க எல்லாரும் யோசிக்கலாம். பட் நான் அந்த யோகியோட மூஞ்சிக்கு நேரா அவளை ரிஜெக்ட் பண்ணிட்டு தான் ஆலியா கூட போய் சேர்ந்திருக்கேன். ஸோ இது சீட்டிங் கிடையாது. எதுக்காக நான் யோகியை விட்டுட்டு ஆலியா கூட சேர்ந்தேன்னு தெரியுமா? ஸ்டூடெண்ட் கவுன்சில் பிரசிடென்ட்டா இருக்கிறவங்களுக்கு தகுதியானவங்க யாருன்னு நினைக்கிறீங்க? ரொம்ப ரெஸ்பான்சிபிளாவும் ஸ்ட்ராங்காவும் இருக்கிற ஒரு பர்சனா? என்ன கேட்டா இல்லைன்னு தான் சொல்லுவேன். எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் தன்னோட கரிஸ்மாவால ஒன்னு சேர்க்கக்கூடிய இன்ஸ்பயர் பண்ணக்கூடிய ஒரு பர்சன் தான் ஸ்டூடெண்ட் கவுன்சில் பிரசிடென்ட் ஆகும். ஆலியாவோட ஸ்பீச்சை கேட்டப்போ கண்டிப்பா அவங்க எல்லாருக்குமே இன்ஸ்பைரிங்கா இருந்திருக்கலாம். ஆலியா ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் பர்சன். ரஷ்யன்ல பேச ஆரம்பி நான் கொடுத்த ஐடியாவை யூஸ் பண்ணா அவளுக்கு ஈகோலாம் கிடையாது. அவளோட இந்த கேரக்டரிசம் தான் என்ன அவ பக்கம் இழுத்துச்சு. கண்டிப்பா அதை நீங்களும் கூடிய சீக்கிரம் ஃபீல் பண்ணுவீங்க. இது உங்களுக்கு கன்வின்சிங்கா இல்லைன்னா நான் இன்னொரு தகவலையோ சொல்றேன். ஆலியா ஸ்டூடெண்ட் கவுன்சில் பிரசிடென்ட் ஆனா டானியாமா அண்ட் மியாமாய் அவளோட ஸ்டூடெண்ட் கவுன்சில் ஆபீசர்ஸா ஒர்க் பண்ண தயாரா இருக்காங்க. டிபேட் ரைவல்ஸ்ல இருந்து இப்போ ஃப்ரெண்ட்ஸா மாறி இருக்காங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கூப்பிடுவோம். டானியாமா மியாமாய் ஸ்டேஜ்க்கு வருமா? அப்ப இது உண்மைதானான்னு ஸ்டூடெண்ட்ஸ் பாக்குறாங்க. இவ்வளவு பவர்ஃபுல்லான ஸ்டூடெண்ட் கவுன்சில் மெம்பர்ஸ் நீங்க ஒன்னா கிரியேட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஆலியாக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். கைத்தட்டெல்லாம் வேற லெவல்ல பயங்கரமா இருக்கு. ஓகே, நீ கேட்ட ஹெல்ப் நான் பண்ணிட்டேன். பட் இதுக்கு மேல எந்த சப்போர்ட்டோ பண்ண மாட்டேன் டானியாமா சொல்றா. இந்த ஹெல்ப் நான் வீண் போக விட மாட்டேன், கண்டிப்பா நான் பெஸ்டா வருவேன் அப்படின்னு சொல்லி ஆலியாவோ சொல்றா. உன்னால நிறைய பேர் மோட்டிவேட் ஆகுறாங்க. இதுவே ஸ்டூடெண்ட் கவுன்சில் பிரசிடென்ட் ஆகிறதுக்கு ஒரு நல்ல ஆன்சர் எனக்கு புரிஞ்சுது அப்படின்னு சொல்லி சோவா வந்து ஆலியா கிட்ட பேசுறா. என் பிரதர் இதை பண்ணுவான்னு நான் எதிர்பார்க்கல, இன்னைக்கு நான் தோல்வியை ஒத்துக்கிடுறேன், ஜஸ்ட் இன்னைக்கு மட்டும்தான் அப்படின்னு யோகி சொல்லவும் இப்போ தான் நீங்க ஃபைனல் பாஸ் வைப்ஸை கொடுக்குறீங்கன்னு ஐனோ சொல்லவும் பட் நான் அதுக்கு ட்ரை பண்ணல அப்படின்னு யோகி சொல்றா. இவங்க பெட் வச்சதுல நம்ம ஹீரோ தோத்துட்டா. நம்ம ஹீரோ 33rd ரேங்க் தான் எடுத்திருக்கான், 30க்குள்ள வரல. ஸோ ஆலியா சொல்ற ஒரு விஷயத்த நம்ம ஹீரோ இப்போ கேட்டாகணும். சரி சொல்லு, நான் என்ன பண்ணணும்னு நம்ம ஹீரோ கேட்கறான். அது வந்து ஆலியா யோசிக்கவும் அன்னைக்கு ரஷ்யன்ல ஏதோ ஹிண்ட் கொடுத்தியன்னு நம்ம ஹீரோ கேட்கறான். நீ தான் ஜெயிப்பேன்னு நான் நினைச்சான்னு ஆலியா ரஷ்யன்ல சொல்றா. அன்னைக்கு ஏதோ கிவன் நேம்னு சொன்னால அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து யோசிக்கிறான். ஆலியா நம்ம ரன்னிங் மேட்டா இருக்கும், அது போக பார்ட்னர்ஸ் வர ஃபேமிலி நேம் சொல்லி கூப்பிட்டுக்கிடாம கிவன் நேம் சொல்லி கூப்பிட்டுக்கிட்டா நம்ம க்ளோஸா இருக்கோம்னு மத்தவங்க நினைப்பாங்க. என்ன சொல்ற அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் அவளும் சரி அப்படின்னு சொல்றா. ஸோ ஆலியா நம்ம ஹீரோ வந்து மாசச்சிகா அப்படின்னு கூப்பிட்டு வைக்கப்பட்டு இருக்கா. 2 பேரும் வைக்கப்பட்டுட்டு சரின்னு 2 பேரும் இப்ப வெளியே கிளம்பி போறாங்க. யோகியா ஆயனாவும் சம்மர்ல ஒன்னா தான் இருப்பாங்க. எலெக்ஷன் பிளான் எல்லாம் ஒன்னா சேர்ந்து போடுவாங்க. ஸோ சம்மர் லீவ்ல நம்மளும் அடிக்கடி மீட் பண்ணி பேசலாமா நம்ம ஹீரோ கேட்கறான். மாசச்சிகா நேரா பாரு அப்படின்னு அவ ரஷ்யன்ல சொல்றா. எனக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்லி அவ ஹாப்பியா சொல்லவும் இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. ஸோ இதோட சீசன் 1 முடிஞ்சது. சீசன் 2 இந்த 2025ல ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை ரிலீஸ் ஆன உடனே கண்டிப்பா நான் தமிழ் டப் பண்ணி போடுறேன். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.